கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஒரே ஒரு பாட்டு மட்டும் படிச்சிடலாமா? எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கீங்க? சந்தோஷமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ ஜீசஸ். ஒருவேளை இந்த பாட்டு புதுசு தான் எல்லாருக்கும், எனக்கும் புதுசு தான். படிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ்லாம். புதிய பாதையை திறந்திட இறங்கி வந்தவரே, கிரகிக்க கூடாத அற்புதங்கள் வாழ்நாளில் செய்பவரே, புதிய பாதைகள் திறந்திட இறங்கி வந்தவரே, கிரகிக்க கூடாத அற்புதங்கள் வாழ்நாளில் செய்பவரே, ஆச்சரியமானவும் செய்கைகளை காலத்தின் விசேஷமாக்கினீரே, ஆச்சரியமானவும் செய்கைகளை காலத்தின் விசேஷமாக்கினீரே, மக்னாயிமே மக்னாயிமே கர்த்தரின் சேனைகள் எழும்பிடு, மக்னாயிமே மக்னாயிமே சேனையின் கர்த்தரை உயர்த்திடு, மக்னாயிமே மக்னாயிமே கர்த்தரின் சேனைகள் எழும்பிடு. ஆமென். மக்னாயிமே மக்னாயிமே சேனையின் கர்த்தரை உயர்த்திடு, எதிரியின் பாளையத்தை முறித்திட கையில் கொடுத்து. ஆமென். சத்துருவின் திட்டங்களை முறித்திட பலன் அளித்தீர், எதிரியின் பாளையத்தை கொள்ளையிட கையில் கொடுத்தீரே, சத்துருவின் திட்டங்களை முறித்திட பலனளித்தீரே, இச்சிக்க கூடாத எல்லைகளை விடுவிக்கும் அதிகாரம் தந்தவரே, ரட்சிக்க இயலாத எல்லைகளை விடுவிக்கும் அதிகாரம் தந்தவர். எல்லாரும் மக்னாயிமே மக்னாயிமே கர்த்தரின் சேனைகள் எழும்பிடு, மக்னாயிமே மக்னாயிமே சேனையின் கர்த்தரை உயர்த்திடு. ஆண்டவருமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கூட எங்களோடு பேசுங்க, அடிமை சுற்றி பரிசுத்தப்படுத்தி அபிஷேகம் பண்ணப்பட்ட பிரயோஜனமுள்ள வார்த்தைகளை கொடுங்க. இயேசு மூலம் வேண்டிக் கொள்ளுங்க நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமாம், பிரதர் வர்ஷிப்பில் சொன்னார், சங்கர் பிரதர் சொன்னார். ஆமாம், நம்ம பல முறை ஆண்டவரை நினைக்காம விழுந்திருக்கிறோம், அப்படி தானே? உண்மைக்கு நான்லாம் கையை வைத்துறோம்ப்பா, நீங்களாம் விழுலைன்னா தோத்துறோம், அப்படியே இருங்க. பல முறை அவரை நினைக்காம விழுந்திருக்கிறோம். ஆமே, அல்லேலூயா. விழுந்தவங்களே சொல்கிறேன், விழாதவங்க சோத்துறோம். ஆனால் ஒரு முறை கூட என்ன நம்மளை எழுப்ப அவர் மறக்கவே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பல தடவை விழுந்திருக்கிறோம். ஆமே, ஆனால் ஒரு முறை கூட நம்ம அவரை மறந்து போய் விழுந்தோம், அவர் நம்மளை தூக்குவதற்கு ஒரு நாள் கூட மறக்கலை. எவ்வளோ நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லது. எனக்கு அவர் வேத வசனத்தை வாசிங்க. ஓசியாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 11வது வசனம். ஓசியா 10:11 வாசிங்களா? மைக் இருந்தால் மைக்கில் வாசிச்சா நல்லாயிருக்கும். ஓகே, வாசிங்க, பரவாயில்ல. ஓசியா. எப்ராயிம் நன்றாய் பழக்கப்பட்டு போரடிக்க விரும்புகிற கடாரியாய் இருக்கிறான். ஆனாலும் நான் அவன் அழகான கழுத்தின் மேல் நுகத்தடிய வைப்பேன். எப்ராயமை ஏற்பூட்டி ஓட்டுவேன். யூதா உழுவான், யாக்கோபு அவனுக்கு பரம்படிப்பான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இங்க வேதத்துல பாக்குறோம் எப்ராயிம். ஆல்ரெடி நம்ம சபையில ஒரு 2 மெசேஜ் நிறைய காரியங்களாம் கேட்டோம்னு நினைக்கிறேன்ல. எப்ராயிம், எப்ராயிம் யாரு? திருப்பி போடப்படாதாப்பா. சரி, ஓகே. எப்ராயிமோட அப்பா பேர் யாரு? எப்ராயிமோட அப்பா பேர் என்னது? சோதரம். எப்ராயிமோட அப்பா பேரு யோசேப்பு. ஓகே. அம்மா பேரு ஆஸ்நாத்து. அல்லேலூயா. சரி, அப்ப எப்ராயிமோட அப்பா எந்த ஊருக்காரர், எந்த நேஷனாலிட்டி? சரி, எபிரேயன். அப்பா எபிரேயன், அம்மா எகிப்தியன். அல்லேலூயா. அப்போ எபிரேயனுக்கும் எகிப்தியனுக்கும் பிறந்தவன் தான் யார்? இந்த சொல்லுங்க சந்தோஷமா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நமக்கு அப்பா அம்மாலாம் இங்கே தான், இந்தியா தான். அதனால் நான் இந்தியன். அல்லேலூயா. நீங்களும் இந்தியன் சிட்டிசனா? ஆனால் இங்கே எகிப்தியனுக்கும் எபிரேயனுக்கும் எகிப்தியனுக்கும் பிறந்தவன் தான் யார்? இந்த சொல்லுங்க,
எப்ராயிம். அல்லேலூயா. அப்போ யோசேப்பு வேதத்துல சொல்லுது, யோசேப்பு எப்படியா அவன் ஆதியாகமத்துல பாத்தீங்கன்னா 49ல யாக்கோபு அவனை அப்படி பிளஸ் பண்ணுவாரு. யாக்கோபு பிளஸ் பண்ணும்போது நிறைய காரியங்களை சொல்றாரு. எப்ராயிம் அப்படின்னோடனே கிங்ஸ் சொன்னாப்ல, என்ன சொன்ன வசனம் சொன்னாப்ல, எப்ராயிம் திருப்பி போடப்படாத, திருப்பி போடப்படாத. அப்போ ஏன் நல்ல நல்ல விஷயமே அவனை பத்தி ஞாபகத்துக்கு இல்லையா? சில காரியம் நம்ம செஞ்சிட்டோம்னா கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் நம்மளால மறக்க முடியாது. அல்லேலூயா. அவன் அப்படி செஞ்சுட்டான். அப்படி வார்த்தையை ஆண்டவர் சொல்லிட்டார், எப்ராயிம் திருப்பி போடப்படாத. அப்போ எனக்கு ஒரு வசனம் வாசிக்கிறீங்களா? அந்த வசனத்தை ஓசியா 7:8 வாசிமா. ஓசியா 7:8 வாசிங்க. அதனால தான் அவன் எப்படி ஆயிட்டானா? வாசிப்பா. அப்ப திருப்பி போடப்படாத அப்பமா மாறினதுக்கு காரணம் என்ன? எதுல கலந்துட்டான்? அந்நிய ஜனங்களோடு. ஆனா அவ அப்பா, அவங்க அப்பா எப்படி? அவன் எபிரேயனா இருந்தாலும் எகிப்துக்குள்ள வந்து யாரோடும் கலந்து போகல. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனோடு கலந்து இருக்கிறவன் எகிப்துக்குள்ள வந்தாலும் எபிரேயனா இருந்தான். இவன் எபிரேயனுக்கு பிறந்து எகிப்துல வாழ்ந்தாலும் யாரோட கலந்துட்டான்? ஜனங்களோட. அதனால தான் ஆண்டவர் சொல்ல திருப்பி போடப்படாத. அப்போ கரெக்டா? கரெக்டு தானே? சரி, நம்ம தெரியுமா, நம்ம ஊர்லேருந்து புதுசா ஒருவேளை ஆண்டவருக்குள்ள வந்தா சோத்துறோம், ஒருவேளை ஊர்லேருந்து வரும்போது கொஞ்சம் ஸ்டைல்லாம் மாறும். தெரியுமா? மாறி இருக்கா? டேவிட் அப்படி ஆமா அப்படிங்கிறாப்ல. கொஞ்சம் ஸ்டைல், அதாவது ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலு, கொஞ்சம் நட உட பாவனை கொஞ்சம் ஒரு மாதிரி மாறி இருக்கா? எத்தனை பேர் மாறி இருக்கு? ரட்சிக்கப்பட்டாலும் சில பேர் அப்படி கொஞ்சம் ஃபேஷனா. தப்பு. ஒரு உண்மையான சம்பவத்தை நான் சொல்றேனே. நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 2005 நான் இங்கே வந்தேன், துபாய்க்கு வந்தேன். சரியா? ஒரு 2008 அந்த டைமில் என் கூட படித்த ஒரு பிள்ளை. அப்போ நான் யார்? வாலிபன். அல்லேலூயா. சந்தோஷமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. நான் ஒரு வாலிபனா? நல்லா கவனிக்கும், கூர்ந்து கவனிச்சோம் சார். இப்போ என் கூட படித்த பிள்ளை, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் படிக்கும்போது ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் படித்தாச்சு. அந்த பிள்ளை வந்திருக்குன்னு, ஒரு பிள்ளை வந்திருக்குன்னு எனக்கு ஃபோன் நம்பர்லாம் கிடச்சிட்டு, பசங்க வந்து நீ துபாயில் தானே இருக்க, நம்ம கூட படித்த பிள்ளை வருதுப்பா அப்படின்னு. அப்படியா? சரி, ஓகே. அப்போ சரி, ஓகே, ரொம்ப நாள் ஆச்சே, ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே தான் இருக்கிறேன், சரி போய் பார்ப்போம் அப்படின்ட்டு போய் பார்க்க ஃபோன் பண்ணேன். நல்லா பேசி, நல்ல நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. நீங்கள் ரொம்ப இமேஜினேஷன்லாம் பண்ணுற பார்த்தா பயமாக இருக்குது. எனக்கு இப்போ 2 பிள்ளைகள்லாம் இருக்குது. குடும்பத்தில் கலகத்தை உண்டாக்கிடக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், அப்படி நான் போகிறேன், சரி பிள்ளையை பார்ப்போம் அப்படின்ட்டு. நான் போகும்போது பார்த்தீங்கன்னா, நான் படிக்கும் போது அந்த பிள்ளை ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலுக்கும் இப்போ பார்க்குற ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலுக்கும் வித்தியாசம் இருந்துச்சு. எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல. அப்போ போனோடனே பேசினேன், உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? எங்கள் வீட்டில் நல்லா இருக்காங்க அப்படின்னு பேசிட்டு காலையில் போய் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அடி ஓகே பாய், நல்லா இருந்துக்கோம் அப்படின்ட்டு கிளம்பிட்டு, மறுநாள் நான் வந்து கேம்பில் இருந்தேன். கேம்பில் இருக்கனால நான் எங்கே ஜெபம் பண்ணுவேன்னா மொட்டை மாடிக்கு போயிடுவேன். ரூஃப் ஃப்ளோர் இருக்குல்ல, ரூஃப் ஃப்ளோருக்கு மேலே போயிடுவேன். போயிட்டு வாட்டர் டேங்க் இருக்குது, வாட்டர் டேங்க் ரைஸில் எப்போ நல்ல ரெக்கார்டு கரெக்டாக வருவாங்கய்யா, சோத்துறேன் ஐயா. வாட்டர் டேங்க் இருக்கும். வாட்டர் டேங்க் ஏன்னா எல்லாம் அங்கே காயப்படுறதுக்கு வருவாங்க, பேச்சுலர்ஸ் தானே எல்லாம் வருவாங்க. எவனுக்கும் தெரியக்கூடாதுன்னு முக்கில் வாட்டர் டேங்க் வச்சுருப்பான். வாட்டர் டேங்க் பின்னால், வாட்டர் டேங்க் இருந்தாலே அங்கே வரமாட்டேன். பின்னால் நான் போய் ஜெபம் பண்ணுவேன். அப்பப்போ நான் போய் ஜெபம் பண்ணிட்டு வருவேன், சோத்துறோம். அப்போ திடீர்னு உள்ளத்தில் ஒரு உணர்வு, நான் நம்பர் ஆண்டவர் தான் கொடுத்தாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு நல்ல உணர்வு இருக்குது, நீ அந்த நம்பரை டிலீட் பண்ணு அப்படின்னு. சொல்லுங்கள், என்ன அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், அவ்வளோதான், முடிஞ்சுது. நம்பரை டிலீட் பண்ணு சொன்னா, நான் ஒன்றுமே நினைக்கலையே. நம்ம நியாயப்படுத்தோம்ல, ஒன்றுமே நான் செய்யலையே, சும்மா பேசினேன், சாப்பிட்டுட்டு வந்துட்டேன், நம்பர் நான் போய் பார்க்கலாம் மாட்டேன், நான் அப்படிலாம் அடி பேசுகிறேன். அப்போ இல்லை, நீ டெலீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு. அப்போ மொபைல் எடுக்கேன், நம்பரை பார்க்கேன், டெலீட் பண்ணவா வேண்டாமன்னு. அப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. எப்படி கஷ்டமாக இருந்துச்சு? அல்லேலூயா. ஆமாம், சரி டெலீட் பண்ணியாச்சு. சந்தோஷமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. ஒரு வேளை நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஒரு வேளை நான் டெலீட் பண்ண விட்டுருந்தேன்னா இன்னைக்கு நான் டைலூட் ஆகியிருந்திருப்பேன். அல்லேலூயா சொல்லுங்கள். சந்தோஷமா அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம டெலீட் பண்ண வேண்டியது, ஆண்டவர் எதை டெலீட் பண்ண, இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட அந்த நம்பர் கிடையாது. நான் தைரியமாக சொல்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் நம்பர் கிடையாது. ஏன் போய் சொல்லுவா, உன் கூட படித்த பிள்ளை தானே பேசுமா, ஏம்மா யாராக இருந்தாலும் சரி. அல்லேலூயா. போத்தம் என்ன சொன்னாலும் நம்ம எதுக்கு தான் கீழ்ப்படினோம்? ஆதாம் மாதிரி ஏவாளுக்கு கீழ்ப்படியக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. கல்யாணம் ஆனவங்களும் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஆக போகிறவங்களும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் எதை சொல்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சா
இருக்கிற மனைவி நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும், நம்ம எல்லாத்துக்கும் ஆசீர்வாதமா இருப்போம். அல்லேலூயா. சொன்னதுக்கெல்லாம் கீழ்ப்படிய கூடாது. யார் சொல்லுக்கு? ஏவாள் சொல்லுக்கு. நல்ல வேலை, நல்ல சொல்லிட்டேன். நம்ம டப்புன்னு வேற ஏதாவது சொல்லக்கூடாது. ஏவாளோட சொல்லுக்கு எப்போ எல்லாத்துக்கும் கீழ்ப்படியக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படியணும். அப்போ டெலீட் பண்ணாம இருந்திருந்தா எப்படி ஆயிருந்திருப்போம்? டைலூட். டெலீட் பண்ணாம இருந்திருந்தா நமக்கு அந்த நேரத்தில் ஒரு டிலைட் இருக்கும். என்ன சொல்லு? டிலைட்னா என்னதுப்பா? சந்தோஷம், அப்படி ஒரு ரிஜாய்ஸ். அல்லேலூயா. ஆனா டிலீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் நானும் தான் கர்த்தருடைய டிலைட்ஃபுல்லா மாறும். அல்லேலூயா. வேதத்துல தானியேலை பத்தி சொல்லுது. தானியேலை பத்தி ஆண்டவர் சொல்லுவார். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அவன் என்னுடைய டிலைட். யாரு? தானியேலு. சோதரம். தானியேல் என்னுடைய டிலைட். ஆண்டவர் சொல்லுவார். அவன் எதை ஒமிட் பண்ணா, டிலீட் பண்ணா, வந்ததை டிலீட் பண்ணா, இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவருடைய டிலைட்டா இருக்கிறான் தானியேலு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதே மாதிரி ஆண்டவர் இன்னைக்கு எதை டெலீட் பண்ண சொல்றாரு? உங்களுக்கு ஒருவேளை தேவையில்லாத ஃபோன் கால், தேவையில்லாத கான்வர்சேஷன், தேவையில்லாத சீரியல், தேவையில்லாத படம், எது ஆண்டவர் உங்ககிட்ட டெலீட் பண்ண சொல்றாரோ அதை இன்னைக்கு டெலீட் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதை பண்ண தவறியவன் எப்ராயிம். இதை பண்ணினவன் யாரு? எப்ராயிமோட அப்பா பண்ணிட்டான். அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர், நீங்க நல்ல பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்மகிட்ட ரொம்ப, இங்கிலீஷில் ஒரு வார்த்தை உண்டு, ப்ரீசைஸ். சொல்லுங்க. ப்ரீசைஸ் என்னது? அக்யூரேட். ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது எப்படி எதிர்பார்க்கிறார்? ஒரு சின்ன கலப்பு கூட இருக்கக்கூடாது. சொல்லுங்க. சின்ன கலப்பு கொஞ்சம் தான் ஆண்டவர். இல்லை, அந்த கொஞ்சத்தையும் எடுத்து இல்லையா? அந்த கொஞ்சத்தையும், தேவனுக்கு பிடிக்காத கொஞ்சத்தை நம்மிடமிருந்து எடுத்தாதான் ஆண்டவர் நம்மை அநேகருக்கு பிரயோஜனப்படுத்த முடியும். அல்லேலூயா. 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 நம்ம அவருடைய ப்ரீஷியஸா மாறணும்னா, பக்கத்தில் சொல்லுங்க, பிரதர், நீங்க அவருடைய ப்ரீஷியஸா மாறணும்னா அவர் எதிர்பார்க்கிற ப்ரீசைஸ் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ப்ரீசைஸ் நமக்குள்ள இருந்தா நீங்களும் நானும் தான் அவருடைய. சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நான் அழிக்க வேண்டியதை அழிச்சா அவர் எனக்கு அழிக்க வேண்டியதை அழிப்பார். சொல்லுங்க சந்தோஷமா. புரியுதா? நம்ம அழிக்கணும். என்னத்தை அழிக்கணும்? டெலீட் பண்ணணும். அல்லேலூயா. அவர் நம்ம அழிக்க வேண்டியதை நம்ம அழிச்சிட்டோம்னா அவரு அழிக்கிறதுனா அது கொடுக்குறது. அல்லேலூயா. அவர் கொடுக்க வேண்டியது அவர் வசனம் சொல்லுது, என் ஜனங்கள் நான் அழிக்கும் நன்மையினால் நான் அழிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார். அல்லேலூயா. அப்ப அவருடைய நன்மை அவர் நமக்கு கொடுக்கணும்னா நம்ம அவருக்கு, அவர் என்ன சொல்றாரோ அதை எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? வேற எடுத்துடணும். யோசேப்பை பத்தி இவர் யாக்கோபு சொல்லுவார்ல, யோசேப்பு நீ கனி தரும் செடி. ஆனா யோசியால எப்ராயிமை பத்தி என்ன இருக்கு தெரியுமா? நீங்க நல்லா பாருங்க. யோசியால ஆண்டவர் சொல்லுவார், எப்ராயிமோட வேறு வளர்ந்து போயிட்டு அவன் கனி கொடுக்கவே மாட்டான் அப்படிங்கிறார் ஆண்டவர். ஆனா அவன் அப்பா எப்படி? அல்லேலூயா. அதனால உங்க பிள்ளைகளுக்காக நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, யோசேப்பு கனிதரன் செடி, அவன் பிள்ளை வேறு வளர்ந்து போயிட்டு. இன்னொரு வாசனம் வாசிங்களேன். யோசேப்பு ஆதியாகமத்தில், ஆதியாகமம் 49 எடுங்க, வேகமா எடுங்க. கத்த நல்ல ஆதியாகமம் 49 அவனுடைய 24 வாசிங்க. ஆதியாகமம் 49 24. ஆனாலும் அவனுடைய வில் உறுதியா நின்றது. அதுக்கு முந்தின வசனம் வாசிமா 23. வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. ஓகே. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. 7:16 வாசிப்பா. 7 ஓசியா 7:16. திரும்புகிறார்கள். ஓசியா 7:16 16. திரும்புகிறார்கள், ஆனாலும் உன்னதமானவிடத்திற்கு அல்ல, மோசம் போக்குகிற வில்லை போலிருக்கிறவர்கள். போதும்பா. இங்க எப்ராயிமை பத்தி ஆண்டவர் சொல்றாரு, மோசம் போக்குற வில்லை போலிருக்கிறார். மோசம் போக்குற வில் அப்படின்னா என்னன்னா, இப்ப வேடன் தான் வில்ல கையில வச்சிருக்கிறான் அப்படின்னா, அவன் ஒரு இடத்த பார்த்து குறி பார்க்கறான் அப்படின்னா இந்த வில்லு குறிய மாத்திரும். அதுக்கு பேர் தான் என்ன வில்லு? மோசம் போக்குற வில். ஆனா அப்பா யாரு? யோசேப்பு. யோசேப்பை பத்தி இங்க பைபிள் என்ன சொல்லுது? யோசேப்புடைய வில் எப்படி இருந்துச்சான்? யாக்கோபின் வல்லவரால் பலப்பட்டது. அல்லேலூயா. அவனுடைய வில்லு உறுதியா இருந்தது, இவனுடைய வில்லு மோசம் போக்குற வில்லு ஆயிட்டு. அல்லேலூயா. இப்ப நம்ம எப்படி இருக்கணும்? யாரமா இருக்கணும்? நான் இன்னைக்கு சொல்றேன். பக்கத்துல கைப்பிடிங்களேன், பக்கத்துல கைப்பிடிங்க. பிரதர், நம்ம யோசேப்பின் சந்ததியான எப்ராயிமை போல இருக்கக்கூடாது. எப்ராயிம் சந்ததியில வந்த யோசுவாவை போல இருக்கணும். சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. யோசேப்புடைய சந்ததியில் நீங்களும் நான் யாருடைய சந்ததி? யோசுவாவின் சந்ததி. அல்லேலூயா. அல்லேலூயா. யோசேப்புடைய பிள்ளை தான் யாரு? எப்ராயிம்.
அது அந்த எப்ராயிம் விழுந்து போயிட்டான். அந்த எப்ராயிம் ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்காரு, எப்பா வந்துரு வந்துரு வந்துரு. அவனை பத்தி அநேக காரியம் இருக்கு, அநேக காரியம். ஆனா அந்த எப்ராயிம் என்ன பண்ணல, பிரயோஜனப்படல. அதே எப்ராயிம் கோத்திரத்துல ஒருத்தர் ஆண்டவர் தூக்குறார், செலக்ட் பண்றாரு. அவனை கொண்டு கர்த்தர் ராஜ்யங்களை அசைத்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா அல்லேலூயா. எப்ராயிமை பத்தி பல காரியம் இருக்கு, பல காரியம். அவன் பேதையான புறா, திருப்பி போடப்படாத அப்பம், அப்புறம் மோசம் போக்குற வில்லு, தகாத கற்பனை பின்பற்ற நிறைய இருக்கு. ஆனா ஒரே ஒரு காரியத்தை நீங்க பார்க்கலாம். எனக்கு வாசிங்க ஓசியா 13:12 வாசிங்க. ஓசியா 13:12. எப்ராயிமுடைய அக்கிரமம் கட்டி வைத்திருக்கிறது, அவன் பாவம். அல்லேலூயா. எது கட்டி வச்சிருக்கான்? எது கட்டப்பட்டிருக்கு? எதால கட்டப்பட்டிருக்கான்? அக்கிரமத்தால கட்டப்பட்டிருக்கான். ஆனா ஒரு காலத்துல அவன் எப்படி இருந்தா தெரியுமா? வாசிங்க எனக்கா ஓசியா, அதே ஓசியா வாசிங்க. கர்த்தர் நல்லவர். ஓசியாவில் வசனம் சொல்லுது, அன்பின் கயிறுகளால் அவனை கட்டி இழுத்தேன். அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? தெரியுதா எங்க இருக்குன்னு? நல்லவர். ஓசியா 13:12 வாசிச்சா? வாசிமா. அவன் தூதனோட போராடி மேற்கொண்டான், மனுஷரை கட்டிலுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல இந்த எப்ராயிம் ஆண்டவர் எப்படி இழுத்தானா? அன்பின் கயிறால. சொல்லுங்க, அன்பின் கயிறால ஒரு காலத்துல கட்டி இழுக்கப்பட்ட எப்ராயிம் இன்னைக்கு எதால கட்டப்பட்டிருக்கிறான்? எதால? நம்மளை எப்படி இழுத்தாரு? அல்லேலூயா. பயில் காட்டி அழைத்தார், கயிறு கட்டி இழுத்தார். அல்லேலூயா. என்ன கயிறு? அன்பின் கயிறு. அப்படி இருந்த எப்ராயிம் இப்படி எப்படி மாறிட்டான்? அக்கிரமம். சரி, அக்கிரமம்னா என்ன பிரதர்? அக்கிரமம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாசிக்கிறீங்களா? ஒரே ஒரு வசனம் வாசிங்களேன். என்னாகமம் 15:31 வாசிங்களேன். என்னாகமம் 15:31 வாசிங்க. முதலாவது பார்க்கணும், அக்கிரமம்னா என்ன அப்படின்னா கர்த்தரின் வார்த்தையை அசட்ட பண்றது. ரெண்டாவது கற்பனையை மீறுறது. வாசிமா. கற்புண்டு போக வேண்டும், அவன் அக்கிரமம் அவன் மேல் இருக்கும் என்று சொல்லு. அப்ப இதுல என்ன பார்க்கணும்? முதல்ல கர்த்தருடைய வார்த்தையை அசட்ட பண்றது, ரெண்டாவது கற்பனையை மீறுறது, மூணாவது நான் இன்னொன்னு சேர்த்துக்கிறேன். அது வசனம் இருக்கு. பரலோகத்துல ஒரு கூட்டம் போய் நிற்கும் ஆண்டவர்கிட்ட. அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, ஒரு கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், அக்கிரம செய்கைக்காரர் என்னை விட்டு. எதனால சொன்னாரு? நான் சொல்றதை செய்யாம நீ செஞ்சதை என்கிட்ட வந்து சொல்ற அப்படிம்பாரு. கரெக்டா இல்லையா? ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால் பிசாசுகளை துரத்தணும், உம்முடைய நாமத்தினால் வியாதியஸ்தரை சுத்தம். அங்க தம்பி, நீ பரலோகத்துக்கு வந்து நீ செஞ்சதை என்கிட்ட சொல்ற, நான் பூமியில இருக்கும்போது நான் சொல்றேன் நீ செஞ்சியா? அப்படி சொல்லிட்டு தான் சொல்லுவாரு, அக்கிரம செய்கைக்காரர் என்னை விட்டு. அல்லேலூயா. அப்போ 3 காரியம். என்ன காரியம்? முதல்ல அவருடைய வார்த்தையை அசட்ட பண்றது, ரெண்டாவது கற்பனைய, மூணாவது சித்தம் செய்ய தவறுது. அல்லேலூயா. வசனம் இருக்கு, அவர் எப்படி இருந்தாலும் அசட்டை யாருக்காக? அப்போ வார்த்தையானவர் எனக்காய் அசட்ட பண்ணப்பட்டதுனால அவருடைய வார்த்தையை நீங்கள் நான் ஒருபோதும் அசட்ட பண்ணக்கூடாது. அல்லேலூயா அல்லேலூயா. இவன் யார்? எப்ராயிம் என்ன பண்ணா? அக்கிரமத்தால கட்டப்பட்டிருக்கான். ஏன்னா ஆண்டவர் எத்தனை தடவை வந்து சொன்னாலும் அவருடைய வார்த்தையை அசட்ட பண்றான். ரெண்டாவது அவருடைய நியாய பிரமாணத்தை மீறான். அல்லேலூயா. நீங்களும் நானும் அந்த லிஸ்ட்ல வரக்கூடாது. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? அல்லேலூயா அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் இப்படியே ஒரு டைட்டில் கொடுத்த எனக்கு. நீங்கள் நானும் எப்ராயிம் கிடையாது. அல்லேலூயா. நீங்களும் தைரியமா சொல்லுங்க, நம்ம எப்ராயிம் கிடையாது, நீங்க எப்ராயிம் கிடையாது, நம்ம மக்னாயிம். அல்லேலூயா. நீங்களும் நானும் மக்னாயிம். அல்லேலூயா. இந்த யூத் மீட்டிங்ல இருக்கிற எல்லாரும் ஒரு மக்னாயிம். அல்லேலூயா. மக்னாயினா என்னது? கர்த்தருடைய அல்லேலூயா. நம்ம எல்லாம் அவருடைய சேனை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனாலதான் அவன் விழுந்து போயிட்டான். யாரு? யோசேப்புடைய சந்ததி விழுந்து போயிட்டான். ஆனா யோசுவா எழுந்தான். ஆண்டவர் ஒருத்தனை தூக்குறார். அவன் எந்த கோத்திரம்? அருமையா இருக்கும். மோசே கிட்ட ஆண்டவர் சொல்லுவார், 12 கோத்திரத்துல ஒவ்வொருத்தனை செலக்ட் பண்ணி எங்க போனோம்? இப்பதான் அங்க ஸ்பைலாம் அங்க ஆண்டவர் ஆல்ரெடி அங்க ஒரு ஸ்பைய எங்க பழைய ஏற்பாட்டிலே தூக்கிட்டாரு. 12 ஸ்பை எங்க அனுப்புறாரு? நான் ப்ராமிஸ் பண்ண லேண்டுக்கு அனுப்பு 12 பேரை. அப்ப போனது யாரு? யோசுவா. 12 பேர்ல ஒருத்தன் தான் யோசுவா. அவன் எந்த கோத்திரம்? எப்ராயிம் கோத்திரத்திலிருந்து நூனின் குமாரனாகிய ஓசேயா. ஓசேயான்னா என்ன அர்த்தம்? யோசுவா. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் அதனாலதான் முதல்ல யோசுவா கிட்ட, மோசே எடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் யோசுவா கிட்ட ஆண்டவர் பேசினார்ல, என்ன சொன்னார் ஆண்டவர்? மோசே போயிட்டான், எல்லாம் பயந்து போய் எடுக்கிறாங்க. யோசுவா தான் நிக்கிறான். யோசுவா
நீ தான் லீட் பண்ணணும். இப்ப எல்லாத்தையும் கூப்பிடுவா, எல்லா சோல்ஜர்ஸையும் கூப்பிடு, எல்லாம் மீட்டிங்கை போட்டு அங்கங்க இங்க பதிவிட வை. அப்படி பேசினாரா? என்ன பேசினாரு? முதல்ல வாசிக்கிறீங்களா? யோசுவா புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 7-8 வாசிக்கிறீங்களா? சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க எப்ராயிம் எதனால விழுந்து போனா? அக்கிரமம் அவனை கட்டி வச்சுட்டு, அதனால அவன் போயிட்டான். அவன் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணா, அவருடைய கற்பனையை மீறினா. அல்லேலூயா. இங்க அதனால ஆண்டவர் ஆணி வேர்ல கையை வச்சிட்டாரு. யோசுவா, இப்பதான் உன்னை தூக்கி வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. நீ எதுல கவனமா இருக்கணும்? எதுல கவனமா இருக்கணும்? வார்த்தையில கவனமா இரு. சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வார்த்தை, யாருடைய வார்த்தையில? ஆண்டவர் மோசேக்கு கொடுத்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அவர் சொல்றாரு, அதன்படி செய்ய கவனமா இருக்க, நீ பலன் கொண்டு திடம் பண்ணத. 2வது சொல்றாரு, அது வலது புறமும் இடது புறமும் அந்த பிரமாணத்தை விட்டு எங்கேயும் போயிடாத, அங்கங்க போயிடாத. 3வது சொல்றாரு, அதுக்கப்புறம் அந்த வாயை விட்டு பிரியக்கூடாது, இரவும் பகலும் தியானிச்சுக்கிட்டே இரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிச்சுக்கிட்டே இருக்கணும். நியாயப்பிரமாண புஸ்தகம் என்னது? நமக்கு கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வேத புத்தகம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த எப்ராயிம் போயிட்டான். யாரு? யோசேப்புடைய சந்ததி போயிட்டான். ஆனா யோசுவாவின் சந்ததி இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு அவனை தியானிக்கிறோம். கர்த்தர் நம்மளையும் அப்படியே எழுப்பட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வேதத்தை தியானிக்க பிரியமா இருக்கணும். ஆண்டவர் சொல்றாருல, இன்னைக்கு ஒரு காரியத்தை தாழ்மையா நான் சேர்த்துக்கிறேனே, சோத்திரம். வேதத்துல சேர்க்கல, உங்ககிட்ட சேர்த்து சொல்றேன். அல்லேலூயா. நம்ம வேதத்துல சேர்த்துட்டான்னு நம்ம சபிக்கப்பட்டவனா வசனம் இருக்கு. அதனால அதெல்லாம் செய்யல. நம்ம வேதத்தை தியானிக்க, பக்கத்தை கைப்பிடிங்க பிரதர். வேதத்தை தியானிக்க பிரியமா இருங்க, அதே நேரத்துல பிடிவாதமாயிருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தியானத்தை ஆண்டவர் சொல்றாரு, இரவும் பகலும் வேதத்தில் பிரியமா இருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பிரியமாவும் இருக்கணும், பிடிவாதமா இருக்கணும். எதனாலும் எந்த நேரத்திலும் பைபிளை தியானிக்க மறந்துடாதீங்க. அல்லேலூயா. நீங்க பைபிளை தியானிக்க நம்ம போகிற சில பிரச்சனையில ஆண்டவர் உங்க உள்ளத்திலிருந்து சில வசனத்தை அப்படியே பொங்கி பேசுவார். நம்ம வாயை கொண்டே ஆண்டவர் நமக்கு தேவையான வார்த்தையை உணர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அனுபவத்துக்கு வந்துட்டீங்கன்னா யாரும் நம்மளை மேற்கொள்ள கத்த நல்லவர். அல்லேலூயா. யாரும் மேற்கொள்ள ஆண்டவர் சொல்லுங்க விட மாட்டார். அல்லேலூயா. சரி, ஏன் இப்ப யோசுவானாலே உங்களுக்கு என்ன தோணுது? யுத்த புருஷன். வேற சொல்லுங்க. நியாயப்பிரமாணத்தின்படி செஞ்சவன். அல்லேலூயா சொல்லுங்க சார். வேற யாராவது? யோசுவானாலே நமக்கு என்ன தெரியுது? ஒரு கமாண்டர், ஒரு மிலிட்டரியில் உள்ளவன். அப்படித்தானே தோணுது. ஏன்னா எதுக்கு அப்படி வந்துச்சு? ஏன் அப்படி வந்துச்சு? ஆண்டவர் யோசுவாட்ட எப்படி வெளிப்பட்டார் தெரியுமா? வாசிக்கிறீங்களா? ஒரு வசனம் வாசிங்களேன். யோசுவா 5ஆவது அதிகாரம் 13-15 வரை வாசிங்க. யோசுவா 5:13-15 வேகமா வாசிங்களேன். கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர் அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, போதும் பிரதர், போதும். இப்போ ஆண்டவர் யோசுவா கிட்ட எப்படி வெளிப்பட்டார்? சேனையின் ஏன் அவரு சாந்த சொருபியா ஏன் வெளிப்படல? எனக்கு கேள்வி வந்துச்சு தியானிக்கும் போது. அவர் பேர் என்னது? சாந்தமுள்ளவர், பராக்கிரமசாலி, சமாதான கர்த்தர், அதுக்கப்புறம் பரிகாரி இல்லையா? அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? ஆசீர்வதிக்கிறவர், இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், அடிக்கப்படுகிற ஆட்டை போல இருந்தவர். இத்தனை வார்த்தை இருக்கு பைபிள்ல. அவர் ஏன் அவன்கிட்ட ஏன் தரிசனத்தில் காமிக்கணும்? நான் ஒன்று சொல்லட்டா? ஒன்னே சொல்றேன். தேவன் உங்களுக்கு என்ன அழைப்பு கொடுத்திருக்கிறாரோ அப்படித்தான் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். சந்தோஷமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நேரத்தில் ஒருவேளை நீங்க கஷ்டத்துல போறீங்க, நல்ல தகப்பன பாய் தெரிவார். நல்ல பைபிளை படிக்கும் போது வார்த்தையில பேசுவார். சோர்ந்து போயிருக்கும் போது நல்ல சுட அப்பத்தை கொடுப்பாரு. அல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலை திறந்தவர் ஆண்டு வெளிப்படுவார். இங்க யோசுவா கிட்ட ஆண்டு எப்படி வெளிப்படுறார்? சேனையின் எப்படி? ஆபிரகாமுக்கு எப்படி வெளிப்பட்டார்? நான் சர்வ வல்லமில்ல தேவன், எனக்கு முன்னால உத்தமனாரு. தாவீது ஆண்டவர் எப்படி பார்த்தான்? மெய்ப்பனா பார்த்தார். அல்லேலூயா. பவுலுக்கு ஆண்டவர் தம்மை எப்படி காமிச்சாரு? நீ துன்பப்படுத்தின நான் தான், முள்ளில உதைக்கிறது
துன்பப்படுத்தின இயேசுக்காக கடைசி வரைக்கும் துன்பத்தை சகிச்சவன் யாரு? பவுல். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு யோசுவா கிட்ட ஆண்டு எப்படி வெளிப்படுறார்? சேனையின் அதிபதி. அந்த சாட்டு போடுறியப்ப யோசுவா எத்தனை பேட்டில் அடிச்சான் தெரியுமா? யோசுவா கிட்டத்தட்ட 31 ராஜாவை கொன்னா, 31 ரிவர்ஸ்ல போடுங்க, 13 யுத்தத்தை நடத்தணும். யாரு சொல்லுங்க? கர்த்தர் நல்லவர். காரணம் என்ன? அவ்வளவு பெரிய காரியங்களை இது பண்ண காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம், அவன் ஆண்டவர் சொன்ன காரியத்தை, நியாயப்பிரமாணத்தை வாயை விட்டும் பிரியல, அவனுடைய வாழ்க்கையிலேருந்து பிரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. தியான புருஷன், அல்லேலூயா. தியான புருஷன் தேவனுக்கா யுத்த புருஷனா மாறுவான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கெல்லாம் தெரிஞ்ச வசனம், கர்த்தர் நமக்காய். சூப்பர், நல்லா இருக்க. கர்த்தர் நமக்காய் சொல்லுங்க. கர்த்தர் நமக்காய் யுத்தம் பண்ணுவார். நீங்கள் அமர்ந்திருந்து சொல்லுங்க, இப்ப முடிச்சிருங்க. கர்த்தர் எனக்காய் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நமக்காய் இந்த யுத்தத்தை நடத்துகிறவர் கர்த்தர். சரி, எனக்கு இன்னொரு வசனம் வாசிக்கிறீங்களா? இந்த வசனத்தை எப்பமா நீங்க படிச்சிருக்கீங்களான்னு பாருங்களேன். 1 சாமுவேல் 18:7 வாசிங்க. 1 சாமுவேல் 18:7. மன்னிக்கவும், 1 சாமுவேல் 18:17 வாசிங்க. பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று. இல்ல ஐ எம் சாரி, மேபி நான் தப்பா சொல்றேன்னு நினைக்கிறேன். சவுல் தாவீதை பார்த்து சொல்லுவார் இல்லையா? 1 சாமுவேல் 18 இல்ல 2 சாமுவேலா? 1 சாமுவேல் தான். 1 சாமுவேல் நான் கரெக்டாக தான் சொல்றேன். 18-17 நீங்க வேற எதுவும் வாசிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் கரெக்டாக தான் சொல்றேன். 1 சாமுவேல் 18-17 வாசிங்க. என் கை அல்ல, பெலிஸ்தரின் கையே அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்து கொண்டு சவுல் தாவீதை நோக்கி, இதோ என் மூத்த குமாரத்தியாகிய மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன், நீ எனக்கு நல்ல சேவனாக மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து என்றான். இந்த வசனம் நம்ம பார்த்து படிச்சிருக்கோமா? அல்லேலூயா. இது யாருடைய யுத்தமா? சவுல் சொல்றது. நமக்கு நிறைய நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஆண்டவரே சொல்லுங்க. நமக்காய் யுத்தம் பண்ணுகிற தேவனுக்கு, தேவனுடைய யுத்தத்தை செய்கிறதுக்கும் ஒரு ஆட்கள் தேவை, ஒரு கூட்டம் தேவை. அல்லேலூயா. அதுதான் யோசுவாவின் சந்ததி. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்றார், இந்த சவுல் தாவீதை பார்த்து சொல்றான், கர்த்தருடைய யுத்தங்களை. ஆண்டவர் நினைச்சா ஒரு தூதனை அனுப்பினா அவர் எத்தனை பேரை க்ளோஸ் பண்ணுவானா? ஒரு தூதனை அனுப்பிட்டாருன்னா பாளையத்தில் எத்தனை பேர் க்ளோஸ் பண்ணுவான்? லட்சத்தி டவுட்டா இருக்கா? நான் சொல்ல மாட்டேன், நீங்க சர்ச் பண்ணுங்க. சரி, கிட்டத்தட்ட லட்சக்கணக்குக்கு மேலான கூட்டத்தை ஒரு தூதனை வச்சு ஆண்டவரால் அழிக்க முடியும். அல்லேலூயா. ஏன் அவர் யோசுவாவுக்கு அப்படி பண்ணாம யோசுவாவை கொண்டே ஜனங்களை வச்சே முறியடிச்சார்? ஏன்னா நம்முடைய தேவன் மனுஷர்கள் மத்தியில உலாவி வர விரும்புகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம மூலியமா அவருடைய நாம மகிமைப்படணும். அல்லேலூயா. அதுக்காகத்தான் நம்ம கைகளை ஆண்டவர் பழக்க வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க தாவீதை பத்தி சவுல் சொல்றோம், எல்லாருக்கும் தெரியல. 1 சாமுவேல் 17 என்ன சம்பவம்? கோலியாத்து. அங்க கோலியாத்து முன்னால் நிக்கிறான். வசனத்தை வாசிங்க தயவு செய்து. 1 சாமுவேல் 17:11, 1 சாமுவேல் 17:45. இந்த 2 வசனத்தை வேகமா வாசிங்க. 17-11 ஃபர்ஸ்ட் வாசிங்களேன். சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். யாருமா? சவுலும் இஸ்ரவேலர் ஒருத்தரும் மிஸ் ஆகல. யாரு? ராஜாவும் ராஜாவை சேர்ந்த கூட இருந்த எல்லா ஜனங்களும் கோலியாத்துடைய வார்த்தையை கேட்டு பயந்தான். அல்லேலூயா. சரி, அதே நேரத்தில் 45 வாசிங்க. 17:45. பெலிஸ்தியனை நோக்கி, நீ இந்த பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலினுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் பயந்துட்டு இருக்கிறான், ஒருத்த மட்டும் பாயிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லாம் எப்படி இருக்கிறான்? பயப்படுறான். யாரு? ராஜாவே பயப்படுறான். அல்லேலூயா. அபிஷேகத்தை இழந்தவனுக்கு மலை கூட அபிஷேகத்தை இழந்தவனுக்கு களை கூட மலை போல தெரியும். ஆனா அபிஷேகம் உள்ளவனுக்கு மலை கூட களை போல தான் தெரியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவன் மலையா நிக்கிற கோலியாத்த கலையா பார்த்தான். எப்படி கலையை எப்படி போடுவாங்க? அல்லேலூயா. அபிஷேகத்தை இழந்தவனுக்கு
கோலியாத்து ஒரு களை, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் களை, அல்லேலூயா. அவன் களை, ஆனா அவன் கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சது? மலை போல இருந்துச்சு. ஏன்? சரி, இன்னொன்னு, தாவீதுக்கு ஆண்டவர் சொல்லுவாங்க, வசனம் சொல்லுவான், தாவீது கேட்கிறான், இவனை கொன்னுட்டா என்ன கிடைக்கும்? அப்போ அங்க ஜனங்கள்லாம் சொல்லுவாங்க, இவனை கொன்னுட்டா என்ன கிடைக்கும்? வாசிக்கிறீங்களா? நல்லா இருக்கும். 1 சாமுவேல் 17 26 வாசிமா. 26 வாசிங்க. 26 சாரி மன்னிக்கு, 25 வாசிங்க. அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கும் இஸ்ரவேலிலே சர்வ மானியமும் கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ இங்க ஒரு 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 ப்ரமோஷன் கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த ஊர்ல எல்லாம் தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கலாம், கூலிப்படை தெரியுமா? கூலிப்படை, கூலிப்படைன்னு என்னது? இப்போ கூலிப்படைன்னா என்னன்னா, சம்பந்தப்பட்ட நபருக்கும் ஒரு நபருக்கு இன்னொரு நபருக்கும் பிரச்சனை, இவனால அவனை அட்டாக் பண்ண முடியல, அதனால இவன் என்ன பண்ணுவான், இவன்கிட்ட காசு இருக்கு, அட்டாக் பண்ணதுக்கு பலன் இல்லை, அதனால என்ன பண்ணுவான், இருக்கிற காசை கொடுத்து சில ஆட்கள் அனுப்புவான், அடி ஆட்கள் அனுப்புவான். அல்லேலூயா. அப்போ அவன் அதுக்கு பேர் தான் என்னதான்? கூலிப்படை. என்ன கொடுப்பான்? எவ்வளவு நாள் கொடுப்பான், கேட்கறதெல்லாம் கொடுப்பான். அல்லேலூயா. ஆனா கூலிப்படைக்கு வந்தவன் அட்டாக் பண்ணும் போது ஆப்போசிட் பார்ட்டி இவனோட பெருசா இருந்தா அவன் அப்படியே விட்டுட்டு ஓடிடுவான். சொல்லுங்களேன், நீங்கள் நானும் கூலிப்படை கிடையாது, தைரியமா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. போட்டுட்டு ஓடும்படிக்கா கர்த்தர் நம்மளை அழைக்கல. அல்லேலூயா. ஓடும்படிக்கா நான் அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்வது ஆவிக்குரிய ரீதியில சொல்றேன், நீ எப்படி புரிந்திருக்கிறீங்கன்னு தெரியாது. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, உங்களுடைய யுத்தம் யாரோட அல்ல, மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்துள்ள பொல்ல ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு. இன்னைக்கு ஏன் நம்மளால அப்படிப்பட்ட யுத்தத்தை நடத்த முடியலன்னா, நம்முடைய சரீரத்துல போர் செய்கிற இச்சையை கூட நம்மளால யுத்தம் பண்ணி மேற்கொள்ள முடியல. அதனால அந்த யுத்தத்தை நம்ம நடத்துற அளவுக்கு நமக்கு பலன் இல்லை. உண்மைதானே? அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது கூலிப்படைக்கு வந்தவன் அல்ல, சர்வ மானியத்துக்காக வந்தவன் இல்ல, சர்வ வல்லவருக்காக வந்தவன். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் பயந்துட்டு ஒருத்தன் பாயன காரணம் அபிஷேகம். அதனாலதான் சொல்றேன், பிரதர், அபிஷேகம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க, அந்நிய பாஷை பேசுங்க, ஆண்டவருக்குள்ள பலப்படுங்க. ஏன்? என்ன ரீசன்? நீங்க அபிஷேகம் பெறதுனால சபைக்கு, தனிப்பட்ட மற்ற சகோதரனுக்கு என்ன லாபம்? என்ன லாபம்? நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டா ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா. நீங்க அந்நிய பாஷை பேசினா தேவனோடு ரகசியங்களை பேச முடியும். அல்லேலூயா. நீங்க பலப்பட்டீங்கன்னா விழுந்து கிடக்கிறோன்னா நீங்க பலப்படுத்த முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு நான் எழும்பாம யாரை எழுப்ப முடியும்? இன்னைக்கு எல்லாருமே பிரசங்கம் பண்ணலாம், எல்லாரும் வர்ஷிப் பண்ணலாம், ஆனா செலிபிரிட்டி பிரசங்கம் நமக்குள்ள ஒரு தாக்கத்தை கொடுக்கா? எத்தனை பேருக்கு தாக்கத்தை கொடுக்கு? நீங்க நிறைய ஃபேவரட் ஊழியக்காரலாம் வச்சிருப்பீங்க. சில ஊழியக்காரர் பேசினாலே நமக்கு என்ன செய்யும்? இருக்க முடியாது. அல்லேலூயா. காரணம் அபிஷேகம், காரணம் தரிசனம், காரணம் பாரம். அல்லேலூயா. இங்க தாவீது என்ன பண்றான்? நல்ல யோசிங்களேன். ராணுவத்துல கொடுக்காத பயிற்சியா? நம்ம ஊர்ல ஆர்மிக்கெல்லாம் போனா தொப்பை இருக்கக்கூடாது, ஹை ஜம்ப் பண்ணணும், அதுக்கப்புறம் ஓடணும். தாவீது அந்த மாதிரிலாம் எங்க இருக்கிறான்? மிலிட்டரியில இருக்கான். அல்லேலூயா. யாரோட மிலிட்டரி? இஸ்ரவேலோட மிலிட்டரி. தாவீதுடைய அண்ணன் தேசத்தின் ராணுவத்துல பயிற்சி பெற்றவன், ஆனா தாவீது ராணுவங்களின் தேவனால பயிற்சி பெற்றவன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு தேசத்தின் ராணுவத்தால பயிற்சி பெற்ற 1000 பேரை விட ஒரு ராணுவங்களின் தேவனால பயிற்சி பெற்ற ஒருத்தன் போதும் தேசத்தை கலக்க. சந்தோஷமா? அல்லேலூயா. 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 இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய கைகளை யுத்தத்திற்கு பழக்கி வைக்கணும். சொல்லுங்க, ஆண்டவர் ஏன் கையா? அன்னைக்கு எப்ராயிமே ஆண்டவர் கையை பிடிச்சி நடக்க பழக்கினாரா இல்லையா? வசனத்தை வேதத்தை நீ வீட்டில் போய் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் எப்ராயிமே கையை பிடிச்சு நடக்க பழக்கினேன், ஆனா அவன் என் கைக்குள்ள இல்ல, கையை மீறி போயிட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. சவுலு, அவனை நான் தெரிஞ்சு கொண்டேன், அவன் என் கைக்குள்ள இல்ல, வெளியில போயிட்டான். ஆனா தாவீதை கர்த்தர் அபிஷேகித்தார், கைக்குள்ள இருந்தான், கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நான் அவர் கைக்குள்ளான ஆடுகளா இருந்தா கர்த்தர் நம்மளையே உங்களை என்னை தான் பயன்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இவன் யாரு? உண்மையே சொல்ல போனா இப்படியும் சொல்லலாம், ராணுவங்களின் தேவனால பயிற்சி பெற்ற தாவீது, அவன் தேவனுடைய ஒரு ராணுவம். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம ஊர்ல எல்லாம் கேட்டுப்போம்ல, நீங்க ராணுவத்தில் என்ன பண்ணீங்க? ராணுவத்தில் இருந்தேன். ராணுவத்தில் என்னையா பண்ணீங்க? அவன் தோசை சுட்டது, திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு யாருக்கும் தெரியாது. நான் ராணுவத்தில் இருந்தேன், மிலிட்டரியில இருந்தேன். இன்னைக்கு ஆண்டு நம்மளை பார்த்து கேட்கிறார், நீங்க ராணுவத்தில் இருக்கணுமா, தேவனுடைய ராணுவமா இருக்கணுமா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய ராணுவமா இருந்தா எப்படி யோசிச்சு பாருங்க. அவங்கள அப்படி எக்ஸாஜரேட் பண்ணி பேசல, உங்களை அப்படியே உற்சாகப்படுத்தி புல்லரிக்க வச்சுட்டு போவதுக்காக விரும்பல.
அல்லேலூயா. தாவீது ஒருத்தன் போதும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தாவீது போனது எதுக்காக? சர்வ மானியத்துக்கு போனானா? இல்லாட்டி பொண்ணை கொடுக்குறான்னு போனானா? இல்ல 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 இல்ல. அவன் சொன்ன வார்த்தை என்னது? நீ நிந்தித்த ராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டே வருகிறேன். அல்லேலூயா. 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 அப்ப இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சந்ததி எழுப்பதான் தேவன் வாஞ்சிக்கிறார். நம்மளான எப்படி இருக்கணும்? யோசேப்பின் சந்ததியாகிய எப்ராயிம் அல்ல, எப்ராயிம் சந்ததியில் வந்த யோசுவாவின் சந்ததிகளை நீங்கள் நான் மாறினா நலமா இருக்கும். எல்லாம் கண்களை மூடி, எல்லாம் எலும்பு நின்று கொள்ள, எல்லாம் எலும்பு. ஒரு 5 நிமிஷம் ஆண்டவர்கிட்ட எல்லாம் ஒப்பு கொடுக்க போறோம். எல்லாரும் ஒப்பு கொடுக்க போறோம். தேங்க்யூ ஜீசஸ். இன்னைக்கு ஆண்டவர் எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட பேசியிருக்கிறார்? எத்தனை பேர்கிட்ட ஆண்டவர் பேசியிருக்கிறார்? எல்லாம் கைகளை உயர்த்தி, இல்லாவிட்ட உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, அநேக முறை நாங்கள் விழுந்திருக்கிறோம், அநேக முறை நீங்கள் தான் எங்கள் கையை பிடிச்சி நடக்க பழக்கினீங்க ஆண்டவரே. ஆனால் எப்ராயிமை பழக்க வச்ச தேவன், எப்ராயிம் உங்கள் கைக்குள்ள இல்லை ஆண்டவரே. அவனுடைய அக்கிரமத்தால் கட்டப்பட்டு போயிட்ட ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவர் நம்மளதான் எதிர்பார்க்குறேன். ஆண்டவரே, ஆண்டவர், நாங்கள் யோசிப்பின் சந்தையில் வந்து எப்ராயிமை போல இல்லை ஆண்டவரே. நாங்கள் பிரயோஜனப்படாத அப்பமா இல்லை ஆண்டவரே. தேவனுக்கு பிரயோஜனப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லா வாயில திறந்து கேளுங்க ஆண்டவரே. எவ்வளவோ காரியங்களுக்காய் நீர் எங்களுக்காய் அசட்டை பண்ணி இருக்கிற ஆண்டவரே. அசட்டை பண்ணப்பட்டு உடைய வார்த்தை நாங்கள் அசட்டை பண்ணியிருக்கோம் ஆண்டவரே. ஆண்டவரே, தேசமே பயந்து போன போது ஒரே ஒருத்தன் கர்த்தருக்காய் பாய்ந்து ஓடுறான். தேவன் வச்ச அபிஷேகம் அப்பா. இந்த நாள் இந்த இடத்துல அபிஷேகத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தரே நிரப்புங்க ஆண்டவரே. நிரப்புங்க ஆண்டவரே. நிரப்புங்கப்பா, நிரப்புங்க. இங்க இருக்கிற எல்லாரையும் ஆண்டவரே எப்ராயிமா இல்லை ஒரு மக்காயுமே மாற்றுங்க ஆண்டவரே. ஒரு யுத்த சேனை இங்கிருந்து எழும்பட்டு ஆண்டவரே. சந்ததி எழும்பட்டு ஆண்டவரே. ஒரு யோசுவாவின் சந்ததி எழும்பட்டு ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தையை விட்டு பிரியாம, தேவனை விட்டு பிரியாத ஒரு சந்ததி ஆண்டவர். வலது புறமாவது இடது புறமாவது சாயாதபடி நியாய பிரமாணத்தை ஆண்டவர் இரவும் பகலும் தியானிக்கக்கூடிய சந்ததி ஆண்டவர். சத்துருவின் கிரியைகளை வேற இருக்கக்கூடிய சந்ததி ஆண்டவர். இங்கிருந்து எழுப்புங்க ஆண்டவரே. எழுப்பு, எழுப்பு. நீங்க பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். நீங்க பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல என் கண்களை மூடணும். இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல எங்க கண்களை மூடணும். எங்க கண்களை மூடணும். எப்படியாவது என்ன மீட்டு கொள்ளுங்க. நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒன்று செய்யுங்க. தினம் தோற்று போகும் வாழ்க்கை எனக்கு பிடிக்கல. காணும் உலகத்தையும் ஜெயிக்க என்னால் முடியல. நீங்க பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். நீங்க பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல எங்க கண்களை மூடணும். இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல எங்க கண்களை மூடணும். எங்க கண்களை மூடணும். எல்லாரும் கரங்களை மூடி, கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இன்னைக்கு நீங்க எதை டெலீட் பண்ண சொல்றீங்களோ நாங்க டெலீட் பண்ண ஆயத்தமா இருக்கோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்க எதோட கூட டைல்யூட் ஆயிடக்கூடாது ஆண்டவரே. அப்பா, அந்த திராட்சை ரசம் தண்ணீர் கலப்பா மாறிடக்கூடாது ஆண்டவரே. நாங்க கான்சன்ட்ரேட்டடா இருக்கணும் ஆண்டவரே. தேவன் எதிர்பார்க்கிற விதத்தில் இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. ஆண்டவர், நீங்க சொன்னீங்களே அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறது தான் எனக்கு உகந்த உபவாசம் சொன்னீங்களே. 40 நாள் இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஒப்பு கொடுத்துருக்காங்கப்பா. இந்த 40 நாள் உபவாசத்துல முதல்ல நீங்க சொன்ன அந்த வசனத்தின்படி அக்கிரமத்தின் கட்டுகளை
கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கழுத்திலிருந்து உடைத்து போட்டு உம்முடைய அபிஷேகத்தால நுகங்கள் முறிக்கப்பட்டு இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய சேனையாய் மக்னாயுமாய் இங்க இருக்கிற சபைகளுக்கும் இங்க இருக்கிற தேசங்களுக்கும் அநேக பிள்ளைகளுக்கும் இந்த கூடுகையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவர் யோசுவாவின் ஜெனரேஷனை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கீங்க. அதனால தான் நீங்க பேசுறீங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரே. எதுல விழுந்து போய் எதுல பலவீனப்பட்டு இருக்கிறார்களோ பலவீனப்பட்ட இடத்துல கர்த்தர் பிள்ளைகளை பலப்படுத்தி உமக்கு சாட்சியத்தை நிறுத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம். திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை எல்லாம் உமக்குரியது. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. நம்ம தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம். தேவன் நம்ம ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட்டு இருக்கிறார். காலை வேளையிலையும் அபிஷேகம் என்ற ஒரு வார்த்தையின் மூலமாக நம்மளோடு கூட இடைப்பட்டார். இன்றைக்கும் இப்பொழுதும் இடைப்பட்டார். கர்த்தர் எதையோ ஒன்று செய்ய ஆயத்தமாக இருக்கிறார், ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார், நம்மளை தகுதிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அது நிச்சயமே. தாவீது சொன்னது போல, நான் இந்த இடத்திற்கு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ என்று தன் சகோதரனை பார்த்து அவன் கேட்டான். இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு முகாந்திரம் உண்டு. அது உங்களுக்குள்ள அபிஷேகத்தை நீங்க தான் அதை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்குள்ள அபியாசத்தை நம்ம எடுப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காலை வேளையில் எங்களோடு கூட பேசினீங்க. எந்த வேளையில் எங்களோடு கூட நீங்கள் உமது வார்த்தையின் மூலமாக இடைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. அதற்காக நன்றி. தொடர்ந்து நாங்கள் கலப்படமாக போயிடக்கூடாது தகப்பனே. ஒரு கலப்படம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ நீங்கள் என்னத்தை விட சொல்கிறீங்களோ அதை விட்டுறணும், என்னத்தை ஃபாலோ பண்ண சொல்கிறீங்களோ அதை ஃபாலோ பண்ணணும். உங்கள் இதய துடிப்பை அறிந்தவர்களாக உமக்காக நாங்கள் வாழ, உமக்காக பிரயோஜனப்பட, உமது ராஜ்யத்துக்காக நாங்கள் வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஒரு சிறு கூட்டம்தான், தகுதி இல்லாத கூட்டம்தான் தகப்பனே. we are not very perfect, பட் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நீரை பொறுப்படுத்திக் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உருவங்களை மறவாதே. ஆமேன்.